வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பிளாக் சைட்டில் வந்து வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு விதமான வீடியோ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோஸை எப்படி போஸ்ட் பண்ணுறது, அதர்வைஸ் நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த வீடியோ எப்படி உங்களோட பிளாகில் வந்து அப்லோட் பண்ணுறது, அந்த ரெண்டு வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்க்கிங்க. இதே வெர்ஷன் வந்து நீங்கள் மொபைலில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நான் பிசி வெர்ஷனில் தான் சொல்ல போகிறேன். உங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிருங்க. அங்கே மேலே அந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே பிளாகர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுனா உங்களோட பிளாக் சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து நியூ போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பண்ண பழைய போஸ்ட்டெல்லாம் இருக்கும். இதில் கூட நீங்கள் ஒரு வீடியோ எப்போன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு இது வந்துடும். ஏதோ டாபிக் நான் டைப் பண்ணுறேன். டாப்பிக்கை டைப் பண்ணி முடிச்சுட்டு நான் அதே பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிடுறேன், இந்த ஹெட்டிங் மாற்றிட்டு சென்டரை அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோக்காக தான் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கண்டென்ட்டு டெக்ஸ்ட்டு இது எல்லாமே நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் ஆட் பண்ண போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோஸ். இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்க்குக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரம் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்கும். நான் யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் வரும், இல்லை மித்த சேனல்ஸும் வரும். ஸோ நான் என் யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுறேன். உடனே இந்த வீடியோ வந்து இங்கே ப்ளேஸ் ஆயிடுது. செகண்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் சிஸ்டத்தில் இருக்கிற வீடியோவை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் ஓனொரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எப்படி இதில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். அந்த லிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ஃப்ரம் ஓன் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கம்ப்யூட்டர் அப்படின்னு அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி இந்த கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி என்ன அந்த ஃபைலை வந்து நீங்கள் அப்லோடுக்கு எடுத்து கொடுத்துடலாம். ஸோ நான் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்து அது அப்லோடிங் டைம் எடுத்துக்கும். ஸோ நான் ஒரு 15 to 22 MB இருக்கிற ஒரு வீடியோ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டேக் டைம். அந்த வீடியோட கெப்பாசிட்டி அந்த நெட் ஸ்பீடை பொறுத்து இந்த அப்லோடிங் டைம் ஆகும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பிளேயிங் ஆப்ஷனுக்கு வரும். ஸோ இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஜஸ்ட் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா, ப்ரிவியூவில் பார்க்க போகிறேன். ப்ரிவியூவில் பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. மேலேருந்து யூடியூப் வீடியோ ஆஸ் இட் இஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே போல் நான் கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அப்லோடு அன்அவைலபிள்னு வரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்லோட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அதோட ஒரிஜினல் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸிங் அப்படின்னே இருக்கும். இந்த வீடியோ ப்ராசஸிங் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ப்ரிவியூலையும் பார்க்க முடியாது. ஸோ வீடியோ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே பட்டன் சிம்பிள் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து உங்கள் ப்ளே பட்டன் சிம்பிள் வந்து எனேபிள் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரிவியூவில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து வெப் பேஜில் எப்படி லோட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ரிவியூக்கு போகிறேன். ப்ரிவியூவில் போய்ட்டு இப்போ நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமே பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அந்த யூடியூப் வீடியோ வந்து ஓகே ஆயிடுச்சு. அதே போல் நான் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ண வீடியோவும் கிளிக் பண்ணோன்னே ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஜஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பப்ளிஷ் கொடுத்துட்டு அந்த பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன், வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ வெப் பேஜில் போகும்போது யூடியூப் வீடியோ கிளிக் பண்ணுறேன். யூடியூப் வீடியோ வந்து அங்கேயே ரன் ஆகுது. இதே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்லேயே ரன் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ண வீடியோ. இதுவும் என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ப்ளே பண்ணோன்னா இந்த வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வித் திஸ் நீங்கள் வந்து 2 மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ போஸ்ட்டில் போயிட்டு மேலே அந்த வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதர் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற வீடியோவையோ இல்லை யூடியூப்பில் இருக்கிற வீடியோவையோ உங்கள் பிளாகில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.